பட்டம் பெறும் மாணவர்கள் சற்று எழுந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் வெறும் மாணவர்கள் அல்ல, வருங்கால தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே, இவர்கள் தாயின் வயிற்றிலே இவர்கள் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்திலே படிக்க வைத்திருக்கிறார், இன்றைக்கு பட்டம் பெற வைத்திருக்கிறார். தேவன் இவர்களை கொண்டு செய்ய போகிற மகத்தான காரியங்களை நாம் நினைத்தவர்களாக இவர்களை கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து நாம் யாவரும் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை அருமை மாணவர்களுக்கு நேராக உயர்த்தி, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நெகேமியா வேதாகம கல்லூரிக்கு நீர் கொடுத்த உன்னதமான தரிசனத்தில் இந்த 26வது பட்டமளிப்பு விழாவிலே பட்டம் பெறுகிற இந்த மாணவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இவர்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர், கற்பித்து கொடுத்திருக்கிறீர், போதித்திருக்கிறீர், தெளிவுபடுத்தி இருக்கிறீர், விளக்கப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அறிவு புகட்டி இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தின் காலத்திலே 3.5 ஆண்டுகள் பயிற்றுவித்து உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களை அனுப்பினது போல இந்த நாளிலே இவர்கள் பட்டம் பெற்று அதிகாரத்தோடும் அங்கீகாரத்தோடும் இதோ மேடையில் அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் கைகளை வைக்க அந்த அபிஷேகத்தோடும் இந்த தேசத்தின் எல்லைகளிலே, இந்த பூமியின் எல்லைகளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த புறப்பட்டு போகிறார்கள். உம்முடைய வல்லமையோடு போகட்டும் ஆண்டவரே, உம்முடைய பலத்தோடு போகட்டும் ஆண்டவரே, உம்முடைய தரிசனத்தோடு போகட்டும் ஆண்டவரே. உம்மால் அனுப்பவிக்கப்படுகிற இவர்களோடு நீ சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற அற்புதமான வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையோடு வல்லமையோடு உம்முடைய பரிசுத்தாவின் கிருபையோடு இந்த மாணவர்கள் இந்த தேசத்தின் எல்லைகளில் உம்முடைய ஊழியர்களை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். இவர்களை உருவாக்கும் பணியிலே ஆண்டவரே, இந்த வேதாகம கல்லூரிக்கு கொடுத்திருக்கிற பங்களிப்புக்காக ஸ்தோத்திரம், ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம், தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Dear Chairman, now we are going to confer degrees on the students for the Diploma in Theology. I request the Diploma in Theology students for the academic year 2024-2025 of Chepak and Santoshapuram centers. 2024-2025 கல்வி ஆண்டுகளில் டிப்ளமோ இன் தியாலஜியை முடித்த மாணவர்கள், சேப்பாக் சந்தோஷபுரம் மாணவர்கள் எழும்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். Dear Chairman, I have the honor to present you these candidates from Chepak and Santoshapuram centers who have successfully completed all the academic requirements prescribed by Nehemiah Bible College for the Diploma in Theology for the academic year 2024-2025 and have been duly approved by the faculty and the academic council. I therefore request that the Diploma in Theology be conferred upon them. By the authority vested in me by the Board of Directors and Academic Council of Nehemiah Bible College, I hereby confer upon you the Diploma in Theology with all the rights, privileges and responsibility pertaining thereto. May the Lord use the knowledge, character and ministry skills that you have gained for the advancement of His church and the proclamation of His gospel. Congratulations to each one of you. Okay, I request Rajkumar sir. P. Ramachandran. Thank our president for giving away the certificates, and also I thank Pastor Dr. M. Muthu for conferring the degrees over the students. Once again, can we all just put our hands? Ellaru karangale tatti
நமது மாணவர்களை நம்ம வாழ்த்தலாமா? Congratulations dear students. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு வழி நடத்துவாராக. ஆமென். அந்த பட்டம் பெற்றதை எப்படி அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் என்பதை அவங்க வாய் வழியாக அவங்க அறிக்கை செய்ய போகிறார்கள். அதனால இன்னைக்கு அவர்கள் நமக்கு முன்பாக இன்னைக்கு அறிக்கை செய்து அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அவர்களை அர்ப்பணம் செய்ய போகின்றார்கள். இது முடிந்த உடனே நம்ம ஒரு பாடலை பாட போகின்றோம். அந்த நேரத்தில் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா போதகர்களும் அவர்களை சூழ்ந்து நின்று அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் இந்த ஓத் டேக்கிங் ரஞ்சித் குமார் செய்யும்படியாக நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் அனைவரும் கைகளை நேராக நீட்டி, மாணவர்கள் அனைவரும் நாம் அனைவரும் கைகளை நேராக நீட்டி, நான் இந்த உறுதிமொழியை படித்து முடித்த பிறகு நீங்களும் என்னோட கூட சொல்லும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நெகேமியா வேதாகம கல்லூரியின் மாணவராகிய நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தவும், கிறிஸ்துவை போல் மனதுருக்கத்துடன் ஊழியம் செய்யவும், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உண்மையாக அறிவிக்கவும், பரிசுத்தத்தையும் ஒருமைப்பாட்டையும் பின்பற்றவும், திருச்சபையை தீவிரமாக ஆதரிக்கவும், வேதத்தின் உண்மையை நிலைநாட்டவும், போதிக்கவும் உறுதியளிக்கிறோம். மேலும் எங்கள் அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்வோம் என்றும் நெகேமியா வேதாகம கல்லூரியில் இருந்து நாங்கள் பெற்ற அனைத்து போதனைகளையும் தேவனுடைய மகிமைக்காகவும் தேவனின் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காகவும் பயன்படுத்துவோம் என்று பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உறுதியளிக்கிறோம். ஆமென். 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 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். அப்படியே மாணவர்கள் இருக்கும்பொழுது இங்க வந்திருக்கிற அனைவரும் எழுந்து நிற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாஸ்டர்ஸ், இங்க டயஸ்ல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அனைவரும், இந்த இடத்துல வந்திருக்கிற போதகர்கள், நீங்க இந்த மாணவர்கள் கிட்ட வரும்படியாக நான் உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இங்க வந்திருக்கிற போதகர்கள், பாஸ்டர்ஸ், மாணவர்கள் கிட்ட வரும்படியாகவும், அதே போல இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு நேராக கரங்களை நீட்டும்படியாகவும், சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை, சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்து போவா, சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்து போவா, ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளை விரைந்து நிறைவேற்றுவோம், கிராமங்கள் பட்டணம் தேடிய சென்று வேத வசனம் விதைப்போம், ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளை விரைந்து நிறைவேற்றுவோம், கிராமங்கள் பட்டணம் தேடிய சென்று வேத வசனம் விதைப்போம், சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை, சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை, எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை, சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்து போவா, சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்து போவா, தேவனின்
ராஜ்யம் திசை எங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். தேவனின் ராஜ்யம் திசை எங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். சுவிசேஷம் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் அறிக்கை செய்ய, சுவிசேஷம் தான் என் மூச்சு, அதுதான் என்னுடைய முதல் கடமையாக இருக்க போகிறது. I'm going to set forth to proclaim the gospel of Jesus Christ. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே முதல் கடமை. அப்படியே ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் முத்து அவர்கள் இந்த மாணவர்களை அறிக்கை செய்து அவர்களை அனுப்பும்படியாக இந்த கமிஷனிங் பிரேயரை செய்யும்படியாக நான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளிலே அருமையான உம்முடைய ஆண்டவரே ஊழியத்திற்கென்று தங்களை பயிற்றுவித்து ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த அருமையான உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஓ கர்த்தாவே, இந்த நாளிலிருந்து இந்த பிள்ளைகள் மூலமாக அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, இவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவரே சகல ஜாதியரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவரே நீர் என்னெல்லாம் கற்றுக்கொடுத்து அதெல்லாம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே இவர்கள் நல்ல போதகர்களாக, சுவிசேஷகர்களாக, தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, டீச்சர்களாக ஆண்டவரே மாறுபடியா நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவரை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த பவுலின் மேல் இருந்த அபிஷேகம், அந்த பேதுரு மேல் இருந்த அபிஷேகம், இயேசுவே உம்மேல் இருந்த அந்த அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஆண்டவரே அப்பா, இவர்கள் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமைகள் வெளிப்படட்டும், வரங்கள் வெளிப்படட்டும், அற்புத அடையாளங்கள் திரளாய் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசம் உம்மை அறியணும். ஆண்டவரே அப்பா, இந்தியாவில் இருக்கக்கூடிய Lord, we pray for 147 crores of people in India. ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள இந்த அருமையான பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே, திருமணமான பிள்ளைகளுடைய ஆண்டவரே அவருடைய குடும்பங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் பிசாசின் ராஜ்யத்தை ஆண்டவரே அப்பா மேற்கொள்வார்களாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்களாக. இந்த நாளிலிருந்து உம்முடைய புரியாத பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளோடு கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனியால் நிரப்புவீராக. தினந்தோறும் இடத்திலிருந்து வல்லமைகளை பெற்று ஆண்டவரே அப்பா ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் உமக்கென்று ஆண்டவரே இந்த நாளிலே தேவ செய்தியை நாங்கள் கேட்டது போல ஆண்டவர் இவர்கள் சரித்திரம் படைப்பார்களாக. இவர்கள் ஆண்டவரே அத்தியாயங்களாய் மாறுவார்களாக. இவர்கள் அதிகாரங்களாய் மாறுவார்களாக. கர்த்தர் அப்படியே செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Pastor Muthu. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ள நம்ம இன்றைக்கு இருக்க இந்த பட்டமளிப்பு விழாவை நாங்கள் முடிக்க போகின்றோம். இன்னொரு ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கின்றோம். பாஸ்டரல் ஆர்டினேஷன் டைம் இது. நம்ம மத்தியில் இருக்கின்ற டி ராமச்சந்திரன்
இன்னைக்கு பட்டம் பெற்ற மாணவராக இருக்கக்கூடிய டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இன்னைக்கு பாஸ்டரல் ஆர்டினேஷன் இந்த நேரத்தில் போதக பிரதிஷ்டை இந்த இடத்துல செய்யப்பட போகின்றது. அவர் நம்மளோட வேதாகம கல்லூரியில் கடந்த ஆண்டு இங்கே தனது படிப்பை முடிக்கவும் அவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு சபையை நாட்டவும் கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். அவர் தொடர்ந்து ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார். தரிசனத்தோட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால அது சபையின் முக்கிய நபர்கள் எல்லாரும் கூடி அவருக்கு போதக அந்த பிரதிஷ்டை செய்யும்படியாக பாஸ்டர் அவர்களும் தீர்மானித்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஐ ரெக்வெஸ்ட் அவர் பிரசிடென்ட் Pastor Sam Selvaraj to come over to take the dais for the pastoral ordination, and also I call D. Ramachandran over here. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord Jesus be glorified. உலகம் முழுமையிலிருந்து ஏராளமான சகோதர சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். There are so many people all over the world. Our brothers and sisters are watching this program right now. ஆகவே சில காரியங்களை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. So only it's very important to translate this certain things in English. ஆனால் பொதுவாக சொல்வார்கள் நெகேமியா பைபிள் காலேஜ் மிகவும் கண்டிப்பானது என்று சொல்வார்கள். Normally people say and they talk the Nehemiah Bible College, their rules and regulations are very strict. பழைய மாணவர்கள் யாரையாவது கூப்பிட்டு சபையிலே சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னால் முதலாவது அவர் சொல்கிற காரியம், இந்த பாஸ்டர் ரொம்ப கண்டிப்பானவர், பொல்லாத மனுஷன் என்று என்னை விரல் நீட்டி சொல்வார்கள். And whenever you call one of the students and ask them to share a testimony, first thing they will say, this pastor is a very strict and very hard person. படித்த காலங்களில் நாங்கள் கடினமான சட்ட திட்டங்களுக்கு உட்பட வேண்டியதாக இருந்தது என்று சொல்வார்கள். And they used to say during our education we undergo lot of strict rules and regulations. அதை சொல்லிவிட்டு தான் நல்ல நிர்வாகம், நல்ல பிரின்சிபல், நல்ல லெக்சரர்ஸ் என்று அதுக்கு அப்புறம் தான் சொல்வார்கள். And after that only they will say good administration, good principal and good teachers. ஆகவே மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்களில் ஒருவர் இவர். And with all much உபத்திரவத்திலிருந்து தப்பி பிழைத்தவர். he also one who passed through that struggle. இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்டீர்கள். You heard the message which have been spoken. ஹாப்பி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் நிபந்தனைகளும் ஒருவேளை கடினமாக இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுடைய நன்மைக்கு என்று நீங்கள் மனமாற ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியினுடைய தரம் கடினமாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள், முறைப்படி நடத்தப்பட்ட தேர்வுகள், அது திருத்தப்பட்ட விதங்கள் எல்லாவற்றிலும் மிக கருத்தாய் காரியங்கள் செய்யப்பட்டன என்றும் இன்றைய இருக்கிற தேவ ஊழியர்கள் எல்லாரும் உண்மையாகவே உங்களை உருவாக்குவதற்கு கடினமாக பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் போதக ஊழியத்திற்காக ஆமென். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஊழியத்தை செய்வது எளிது. ஆனால் போதக ஊழியம், மேய்ப்பருடைய ஊழியம், போதகர் என்பது பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ், நீங்கள் மேய்ப்பருடைய ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது ஒரு கடினமான வேலை என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஐயா. போதக ஊழியம் என்பது மிக சிஸ்டமேட்டிக்காக முறைப்படி செய்ய வேண்டியது என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஐயா. நீங்கள் உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்க ஆத்துமாக்களை எப்பாடுபட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்களை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிறது வரையிலும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஐயா. இந்த நாட்களிலே தேசத்தின் சட்டத்திட்டங்கள் ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்துவதற்கு சாதகமாக இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இந்த மாறுபட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அற்புதம் செய்து தேசத்தின் சட்டத்திட்டங்களை மாற்றுகிற வரையிலும் நீங்கள் பொறுமையாக இருந்து, ஜாக்கிரதையாக இருந்து, அரசாங்க சட்டத்திட்டங்களை கவனித்து ஞானமாக நீங்கள் வேதத்தை போதித்து தேவ சந்திக்கப்படாத மக்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து உறுதியாய் இந்த ஊழியத்திலே எந்த எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் உறுதியாக நிற்பீர்களா? உறுதியாக நிற்பேன் ஐயா. நாங்கள் எல்லாரும் உறுதியாக நிற்கிற தைரியசாலிகள். நாங்கள் நம்முடைய தலைமை சபை முகமதியர் வாழ்கிற இடத்துல இருக்கிறது. நாங்கள் அங்கேதான் வாழ்கிறோம். சுவிசேஷம் பிரசங்கிக்க கூடாது என்பது அவருடைய நோக்கம். பிரசங்கிக்க முடியாது என்பது
பொதுவாக கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. அங்கே ஒரு பெரிய சபையை ஏற்படுத்தி 24 மணி நேரம் ஊழியம் செய்யும்படி எங்களை அர்ப்பணித்து ஏராளமான சபை மக்களையும் ஏராளமான ஊழியர்களையும் உருவாக்கி இந்தியாவில் ஒரு புரட்சியை நாங்கள் செய்திருக்கிறோம். அப்படி நீங்கள் ஒரு புரட்சியாளராக மாறுவீர்களா? கண்டிப்பாக மாறுவேன். மற்ற உலக பிரகாரமான எந்த ஊழியரை நீங்கள் பின்பற்றாதபடி, தாவீது சவுலுடைய உடையை கொடுத்த வேளையில இது எனக்கு அபியாசம் இல்லை என்று சொல்லி தேவன் கொடுத்த தரிசனத்தில் அவன் உறுதியாக நின்றது போல நீங்களும் உலக பிரகாரமாக இந்த காலத்தில் உள்ள எந்த ஊழியரை நீங்கள் பின்பற்றாமல் பாடலிலேயோ நடனத்திலேயோ ஆடலையோ விதவிதமான உபதேசங்கள் மாற்றப்பட்ட உபதேசங்களையோ நீங்கள் பின்பற்றாமல் ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு உபதேசித்த உபதேசங்களையும் நம்முடைய முற்பிதாக்கள் பின்பற்றின அந்த உபதேசத்தையும் சற்றேனும் தரம் குறையாதபடி இந்த சந்ததிக்கு ஞானமாய் எடுத்து உரைப்பீர்களா? எடுத்து உரைப்பேன் ஐயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஊழியக்காரரும் சற்று முன்னாலே வரணும் இல்லையா? Now I request all the servant of God, all the pastors, all the Christian leaders to come forward. நீங்கள் கொடுத்த உங்களுடைய வாக்குறுதியின் அடிப்படையிலையும் நாங்கள் உங்களை பார்த்து சில வருஷங்களாக உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கல்லூரியிலே படித்த பாடங்கள் படிப்பு விஷயங்கள் எல்லாம் கவனித்ததுனாலே எங்களுக்கு நீங்கள் தகுதியுள்ள மனிதர் என்று நாங்கள் காண்கிறபடினாலே நாங்கள் உங்களை இந்திய அரசியல் சட்டத்தின்படியும் கிறிஸ்தவ மரபின்படியும் உங்களை ஒரு மேய்ப்பராக நாங்கள் அபிஷேகம் பண்ண போகிறோம். நாங்கள் கொடுக்கிற சான்று என்பது இந்திய அரசாங்க சட்டத்தின்படி ஒழுங்குபடுத்தப்பட்டது, உலக தேசங்களில் உள்ள உலக தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. நீங்கள் எந்த தேசத்திலையும் சென்று இந்த சான்றிதழை காட்டி நீங்கள் ஊழியம் ஆரம்பிக்கலாம், ஊழியம் செய்யலாம். அரசாங்க அதிகாரிகளிடத்தில் கேட்கும்போது நீங்கள் அதிகாரம் பெற்ற ஒரு மேய்ப்பராக உங்களை பிரதிபலிக்க முடியும். இதை காட்டி நீங்கள் சகல அனுகூலங்களையும் அரசாங்கத்தில் என்னென்ன அனுகூலங்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் திருமண லைசன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் சபைகளை ஸ்தாபிக்க முடியும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். தைரியசாலியாக நீங்கள் அதிகாரம் பெற்ற ஒரு மேய்ப்பராக, அதிகாரம் பெற்ற ஒரு போதகராக நீங்கள் உங்களை அறிமுகம் செய்யும்படி இந்த அதிகார பத்திரம் உங்களுக்கு உதவுகிறது. ஆகவே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய குடும்பமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீர்களா? நிச்சயமாக. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாங்கள் உங்களை மேய்ப்பருடைய ஊழியத்திற்காக உங்களை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். எழுந்து நிற்கணுமா? போதர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். And I request all the pastors to kindly rise up to pray. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். Let us pray. எங்கள் எல்லாரையும் எங்கள் தாயின் கருவிலே கண்டுபிடித்த எங்கள் தெய்வமே, உம்முடைய மேலான ஊழியத்திற்கு எங்களை அழைத்தவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக எங்களை தெரிந்து கொண்டவரே, அப்பா என்று அழைப்பதற்கு புத்திர சுவிகாரம் கொடுத்தவரே, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் நீங்கள் எல்லாம் தேவர்கள் என்றும் எங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகம் பண்ணினவரே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஏராளமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே, நீர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாறுபட்ட தேசத்தின் சட்ட திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு வேண்டிய பலனை தருவீராக. ஆண்டவர், இந்த தேசத்தில் இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கும் ஏராளமான மக்களை உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று சொல்லப்படும் இடங்களில் நாங்கள் தைரியமாக நுழைந்து அங்கே தேவனுடைய சாம்ராஜ்யத்தை கட்டும்படி ஆண்டவர் உதவி செய்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். சுவிசேஷம் பிரசங்கிக்க கூடாது, இங்கு பிரசங்கிக்க முடியாது என்று சொல்லப்படுகிற முகமது அப்துல்லா சாஹிப் தெருவில் ஒரு பிரபலமான ஊழியத்தினை ஏற்படுத்தி அங்கிருந்து ஊழியர்களை உலகத்துக்கு அனுப்பும்படியாக, சுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, மூல உபதேசங்களிலே சற்றேனும் மாறுபடாதபடி எங்களுடைய ஆதி முற்பிதாக்களின் அனுபவங்களையும் ஆதி அப்போஸ்தலர் காலங்களின் உபதேசங்களையும் அப்படியே பின்பற்றி இந்த உலகத்தில் உள்ள புதிய நூதன உபதேசங்களுக்கு எங்களுக்கு ஒப்புக் கொடுக்காதபடி நாங்கள் உண்மையாய் நிற்கும்படி எங்களுக்கு உதவி செய்தது போல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சகோதரரை நாங்கள் உங்களுடைய ஊழியத்திற்கென்று ஆசீர்வதித்து இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுக்கிறோம். We set apart this brother from the world system. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
உலக சட்ட திட்டங்களுக்கும் உலகத்தின் அதிகாரங்களுக்கும் விலகி ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நீங்கள் அப்போஸ்தலரை எப்படி அனுப்பினீரோ அதே மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தங்களது சகோதரனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்கள் ராஜ்ய பிரபல்யத்திற்காக பிரித்தெடுக்கிறோம். பிரித்து நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே சென்று உலகத்தை கலக்குகிற ஒரு மனிதன் இங்கே வந்து விட்டான், நீ எங்கே படித்தாய், எப்படி வந்தாய் என்று உலகம் ஆச்சரியமாக கேட்கும்படியாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை பயன்படுத்துவீராக, உனக்காக பெரிய காரியங்களை செய்ய கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலே அருமையான இந்த மகனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்திலிருந்து உலக காரியங்களிலிருந்து வேறு பிரித்து உம்முடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ண கிருபை செய்ததுக்காக நன்றி 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 நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து கூட இருங்க. ஆண்டவரே கர்த்தாவே மகனை கொண்டு பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உண்மை உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லக்கூடிய உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே பரலோகத்திலே கேட்க ஆண்டவர் கிருபை செய்திடலாம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நேரத்திலிருந்து நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படியும் கிறிஸ்தவ மரபின்படியும் மேய்ப்பர் அல்லது போதகர் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுவீர்கள். அதற்குரிய பத்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கொடுக்கிறோம். இனிமேல் நீங்கள் மேய்ப்பர் அல்லது போதகர் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.